ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ தமிழ் டெஸ்ட் 24 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 23 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஷின் சொல்லும்போது ஆப்ஷன் எழுதிக்கோங்க. நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணி ஒரு மார்க்கு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்வு நம்பர் 24. 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 7 மற்றும் 8ஆம் இயல் தான் வந்து தேர்வு. வாங்க பார்க்கலாம். சிவஞானி என்ற பெயரை டேஸ் என நுழைத்தது. ஆன்சர் சிவஞானம் என நுழைத்தது. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1906ஆம் ஆண்டு. 806 வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றிய நாள் எது? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். உங்களுக்கான கேள்வி, இந்திய பேராய கட்சி எப்போது நிறுவப்பட்டது? ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் எது? ஆன்சர் வியன்னா. மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் சிலம்பு செல்வர். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கான கேள்வி. 6வது கேள்வி, தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்வது எது? ஆன்சர் உழவு. பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் எது? ஆன்சர் சித்திரை. மெய்க்கியத்துக்கு முன்னோடியாய் திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் எது? ஆன்சர் 10 இதில் சேர மன்னர்கள் குறித்து கூறப்பட்டிருக்கும். டேஸ் இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன். அதாவது 8 பேரும் சேர்ந்து ஒருத்தரை பெற்றது போல் அந்தளவுக்கு ஆட்சி செஞ்சு சிறப்பானவர் யார்? ஆன்சர் 2ஆம் ராஜராஜன். காவுகளே கொடிய வாயின. இதில் காவு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் காடுகள். நொச்சிப்பூவை சூடி போரிடுவது எதனை காக்க? ஆன்சர் கோட்டையை காக்க. 1954இல் தாமரை அணி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் MS சுப்புலட்சுமி அவர்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. நாட்டதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் சேக்கிழார். கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரிதான். MS சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு 1952. மகசேசே விருது பெற்ற ஆண்டு 1974. ஆன்சர் கூற்று 1 தவறு, 2 சரி. கூற்று 1 வந்து 4ன்னு வரணும். 1954 இதே வருடம்தான் கிழவனும் கடலும் அப்படின்றது நோபல் பரிசு பெற்றிருக்கும். கிழவனும் கடலும் எனும் நூலின் ஆசிரியர் யார்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். 15வது கேள்வி, தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் யார்? ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். நீலகிரி இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்தை எழுதினார்? ஆன்சர் குறிஞ்சித்தேன். களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை வாஜ்பாய் கைகளால் பெண் ஆற்றல் விருதை பெற்றார். ஆன்சர் கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். வாஜ்பாய் அவர்களை ஒரு சிறப்பு பெயரால் நம்ம அழைப்போம். அது என்ன சிறப்பு பெயர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிரதமர்களுடைய லிஸ்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லபடியாக. நிறைய லிஸ்ட்டு, பிரசிஎம் லிஸ்ட்டு, பிரதமர் லிஸ்ட்டு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக மாறி இருப்பாங்க ஒரு சிலர். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 6 வகைப்படும் யாப்பின் உறுப்புகள். 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அடி அமையக்கூடிய அந்த பாவகை எது? ஆன்சர் ஆசிரியப்பா. செய்யுளில் இடையிடையே வந்து உயர்ந்து வரும் ஓசை எது? ஆன்சர் துள்ளலோசை. ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 20 மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.